முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. யாரு? ஷாம். நான் தான். ஷாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் வேணுமா? ஆமா வேணும்தான். என்ன ஷாம் வேணும்? எஸ்டர்டே ஜூலி மேம் ஒரு ஃபைல் கொடுத்திருந்தாங்க, அதை காப்பி பண்ணி தர சொன்னாங்க. அந்த ஃபைல் எது வேணுமா? பின்ன அதுவும் இல்லைனா வேற என்ன ஷாம் வேணும்? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? என்ன சொன்னது கேட்கல? இல்ல ஷாம், அது வந்து ஆமா, நான் இங்க வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா? என்ன பண்ணன்னு கேட்டா நான் நீ ஷாம், அது வந்து நான் இனியாக்கா கூட பேசிட்டு இருந்தேன். ஓ, பேசிட்டு மட்டும் தான் இருந்தியா? அது வந்து ஷாம், நீ என்ன கேக்குற? இப்ப எதுக்காக இங்க வந்த? நீ அந்த விஷயத்த மட்டும் சொல்லு. நான் எதுக்காக இங்க வந்தனோ அந்த விஷயத்த பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். ஷாம், உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒர்க் விஷயமா எதுவும் ஃபைல் எதுவும் செக் பண்ணுமா, இல்ல மெயில் எதுவும் சென்ட் பண்ணுமா? சொல்லு, நான் பண்றேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் கேட்டதுக்கு பதில். ஷாம், நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல. புரியல? இல்ல ஷாம், எனக்கு புரியல. சரி, உனக்கு புரியலன்னா புரிய வச்சிடலாம். என்ன, நீ தானே புரியலன்னு சொன்ன? ஆமா, ஆனா அதுக்கு கிட்ட வா. கிட்ட வான்னு சொன்னேன். இல்ல, இப்போ எதுக்கு கிட்டலாம்? நீ அப்படியே இருந்து சொல்லு. உன்னை நான் கிட்ட வான்னு கூப்பிட்டேன். ஷாம், இல்ல அது வந்து ஐஷோ, நான் உன்னை கிட்ட வான்னு சொன்னேன். இல்ல ஷாம், அது நீ முதல்ல வெளியில போ. நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே உன் கூட பேசியாகணும். கிட்ட வா. இல்ல ஷாம், அது வந்து நான் பவியாக்காவை பார்க்க போனோம். நீ நகரு, அப்புறமா பேசலாம். ஷாம், நீ என்ன பண்ற? பார்த்தா தெரியல. ஷாம், இப்போ நீ எதுக்காக கிட்டலாம் வர? நீ போ, நம்ம அப்புறமா பேசலாம். அப்படியா? ஆனா எனக்கு இப்பவே பேசியாகணுமே. ஷாம், நான் தான் சொல்றேன்ல, நீ முதல்ல வெளியில போ. அப்போ நீ சொன்னா கேட்க மாட்ட. நீ தான் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிற. நீ முதல்ல வெளியில போ. உன்னை நான் கிட்ட வான்னு கூப்பிட்டேன். ஷாம், ஷாம், நீ என்ன பண்ற? பார்த்தா தெரியல. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். ஷாம், நீ நான் தான். இல்ல, அது வந்து நீ கனவா? இல்ல, உனக்கு எப்படி தெரியல? கனவா தெரியலனா இல்ல நிஜமா தெரியலனா? அது வந்து நீ எனக்கு நிஜமா தான் தெரியற. ஆனா 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 நீ எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி இருக்க. முன்னாடி என் முன்னாடி நீ வேற மாதிரி இருக்க. உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கானா எனக்கு புரியல. அதான் முன்னாடி வேற மாதிரி இருக்குன்னு. அது உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா ஆனா நீ இதனால எங்க போன? ஏன் என்ன பார்க்க வரல? ஓ, நீ தேடியா? தேடலாம் இல்ல, ஜஸ்ட் நான் உன்கிட்ட கேக்குறேன். ஓ, அப்ப நீ தேடல? இல்ல, நான் தேடலாம் இல்ல. ஓ, அப்ப நீ மிஸ் பண்ணல? இல்லையே, நான் எதுக்கு ஒன்னு மிஸ் பண்ண போறேன்? ஓ ஆமா, நீ எதுக்கு என்ன மிஸ் பண்ண போற? ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணேன். என்ன, நான் சொன்னது கேட்கல? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை பார்க்காம இருக்க என் மனசை நானே கண்ட்ரோல் பண்ணாலும் என் கண்ணு தேர்ந்தது ஒண்ணு மட்டும்தான். இந்த 4 நாளும் உன்னை பார்க்காம இருந்த 4 நாளும் எனக்கு 4000 வருஷம் மாறி போச்சு. என் கண்ணு தேர்ந்தது எல்லாமே உன்னோட கண்ணு மட்டும்தான். உன்னை அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணடி. ஆனா நீ என்ன மிஸ்ஸே பண்ணலங்கிற. இல்ல ஷாம், அத நான் அப்படி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அதான் சொல்லிட்டியே நீ என்ன மிஸ் பண்ணலன்னு. இதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கெல்லாம் விளக்கம்? ஷாம், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அத நீ ஷாம், நீ என்னோட கனவில் இல்ல. நான் கனவா நிஜமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன மிஸ் பண்ணியான்னு சொல்லு. அது வந்து நான் உன்னை என்ன மிஸ் பண்ண, ரொம்ப மிஸ் பண்ண. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இந்த 3 நாளும் உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. ஆனா என்னோட கனவா இல்ல நிஜமா எதுவுமே எனக்கு தெரியல. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது வந்து எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்ப நீ என்ன மிஸ் பண்ணிருக்க? ஆமா, மிஸ் பண்ண. சரி, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டேனா நான் கனவா நிஜமாங்கிறத இன்னைக்கு என்ன சொல்றேன்? என்ன கேட்க போறேன்? உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்? என்ன சொன்னது கேட்கல? உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு கேட்டேன். அது வந்து ஷாம், எனக்கு
தெரியல ஷாம். நீ எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஐஸ்வர்யா போய் சொல்லாத, ஒழுங்கா சொல்லு, உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்? ஷாம் சத்தியமா எனக்கு தெரியல ஷாம். ஆனா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா எனக்கு தெரியல ஷாம். ஐஷு ஷே என்னடி என்னாச்சு? ஷாம் நிஜமாவே எனக்கு தெரியல ஷாம். நீ என் மனசுல எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஆனா எப்பெல்லாம் கஷ்டத்துல இருக்கேனோ அப்பெல்லாம் நீ தான் என் கூட இருக்க. இந்த 4 நாளும் நானும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷாம், நான் உன்னை ரொம்ப தேடினேன். ஆனா நீ என்ன பார்க்கவே வரல. என் மனசு இந்த 4 நாளும் உன்னை மட்டும் தான் ஷாம் தேடிச்சு. நீ கனவா இருந்தாலும் சரி நிஜமா இருந்தாலும் சரி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா டெய்லி கண்டிப்பா என்ன பார்க்க வா ஷாம். ஷே இப்ப எது கலகுற? உனக்கு தெரியாது ஷாம், எனக்கு என் மனசுல நிறைய கவலை இருக்கு. ஆனா யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். எனக்கு ஆறுதலையும் தாண்டி இப்படி கட்டி பிடிச்சு அழுகிறதுக்கு யாருமே இல்ல. ஷே என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? உனக்கு நான் இருக்கேன். என்னானாலும் நான் உன் கூட இருப்பேன். இப்ப நீ எதுக்காக அழுகிறலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ அழுகிறதா என்னால பார்க்க முடியல. எனக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்காக தான் நீ அழுதுட்டு இருக்க. ஆனா இதை என்னால பார்க்க முடியல. என்ன நடந்தாலும் சரி உன் கூட நான் இருப்பேன். தேங்க்ஸ் ஷாம், தேங்க்யூ சோ மச். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன் ஷாம். ஆனா நீ எப்போ என்கிட்ட வந்தியோ அப்பவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுவேன். எதுக்கும் கவலைப்படாத, என்னானாலும் சரி உன் கூட நான் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். ஷாம் சொல்லுடி. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? நானே உன்னை போன்னு சொன்னாலும் கடைசி வரைக்கும் நீ என்னை விட்டுட்டு போக கூடாது. கேக்கல. ஷாம் விளையாடாத. ஷே நிஜமாவே கேக்கல. நானே உன்னை என்னை விட்டு போக சொன்னாலும் கண்டிப்பா நீ என்னை விட்டு போக கூடாது. ஓ அது எப்படி? நீ சொன்னாலும் உன்னை விட்டு நான் போக கூடாது? ஆமா. ஆனா அது எப்படி முடியும்? எப்படி முடியும்னா அப்ப நீ என்னை விட்டு போயிருவியா? ஆஃப்கோர்ஸ் போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணுமா? எங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? என்னோட ரூமுக்கு. ஓ நீ அத சொன்னியா? நான் சொன்னது வேற. வேறையா? ஆமா, நான் சொன்னது உனக்கு புரியலையா? நல்லாவே புரிஞ்சுது. புரிஞ்சுதா? ஆமா நல்லாவே புரிஞ்சுது. புரிஞ்சுதுன்னா அப்போ நீ போறேன்னு சொன்னது? நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுக்கணும்ல. நீ என்ன சொல்ற? அப்போ நீ என்னை விட்டுட்டு போயிருவியா? ஆமா. ஷாம் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ நீ என்னை விட்டு போயிடுவியா? ஆமா. ஆனா ஏன் உனக்கு என்ன பிடிக்காதா? இல்லையே, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். அப்புறம் எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிருவேன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். ஆனா உனக்கு? எனக்கும் உன்னை பிடிக்கும் ஷாம், ரொம்ப பிடிக்கும். ஓ பிடிக்குமா? ஆமா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? எப்படின்னா எனக்கு புரியல. அதான் சொல்லுவாங்களே, ஃப்ரெண்டா பிடிக்கும், அண்ணனா பிடிக்கும், தங்கச்சா பிடிக்கும், அந்த மாதிரி உனக்கு என்ன எப்படி பிடிக்கும்? அத அத வந்து நீ நீ எனக்கு மாமா பையன்ல. சோ அந்த வகையில. ஓ அப்போ உனக்கு என்ன மாமா பையனை தான் பிடிக்கும்? அப்ப நான் உனக்கு ஜஸ்ட் மாமா பையன், அரவிந்தன் ஆகிலனா அவங்கள மாதிரி. இல்ல ஷாம், அத நான் அப்படி மீன் பண்ணல. ஃப்ரீயா விடு ஷாம். நான் சொல்றத ஒரு தடவை என்ன ஒரு தடவை எல்லா டைமும் நீ சொல்றத மட்டும் தான் நான் கேட்பேன். ஆனா முதல்ல நீ முடிவு பண்ணு, அப்புறமா சொல்லு. உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் ஒண்ணு கேட்டியே, எப்போதும் என் கூட வேறுன்னு. கண்டிப்பா இருப்பேன். ஆயில் காலம் முடிகிற வரைக்கும், நான் செத்து மடிஞ்சு உன் மடியில விழுகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கிறதுக்கு நான் ரெடி தான். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஷாம் இப்ப நான் போறேன். ஷாம் நீ எங்க போற? பயப்படாத, இந்த இடத்துல இருந்தா நான் போறேன்னு சொன்னேன், உன்னை விட்டுட்டு இல்ல. ஷாம் ஃப்ரீயா விடு, கண்ணை மூடு. கண்ணை மூடணுமா? ஆமா கண்ணை மூடு. ஆனா ஏன்? ஏன்னா நான் கிளம்பணும்ல. இல்ல அத நான் கண்ணை திறந்து இருக்கேன், நீ கிளம்பு. நீ கண்ணை மூடு, அப்பதான் நான் கிளம்புவேன். அப்போ நான் கண்ணை மூட மாட்டேன். ஓ அப்ப நான் கூட இருந்துருவா? அது உன் விருப்பம். நீ இங்கே இருந்தா கூட எனக்கு ஓகே தான். நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை. ஐஷு என்ன பாரு. இல்ல நீ அப்படியே சொல்லு. என்ன பாருன்னு சொன்ன. உன்னை பார்த்தேனே பெண்ணே பெண்ணல்ல அக்ஷய. ஷாம் போயிட்டியா? பரவாயில்ல. ஆனா இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன பண்றேன்னே தெரியாம அழுதுட்டு இருந்த. ஆனா இப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பா என் அக்கா வாழ்க்கைய நான் சரி பண்ணுவேன்.
தேங்க்ஸ் ஷாம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல ஒரு தைரியம் வந்துச்சு. எனக்கு தெரியல ஷாம், நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. ஆனா நீ எப்பெல்லாம் என் பக்கத்துல இருக்கியோ அப்பெல்லாம் நான் ரொம்பவே தைரியமா உணர்றேன். நீ சொன்ன அந்த வார்த்தை என் கூட நீ இருக்கேங்கிறது அது மட்டும் போதும். என் பின்னாடி நீ இருக்கங்கிற தைரியம் அது மட்டும் எனக்கு போதும். அது இருந்தாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் ஃபேஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஷாம். எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. பவி, பவித்ரா, எங்க போனாவ? திரும்பவும் ஷில்லையே அமர்த்தா இங்க தானே இருக்கா? அப்ப எங்க தான் போனான்? அதுவும் நைட் டைம்ல. பவித்ரா, பவித்ரா, பவி, ஷிங்கியில ஷிங்க தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. சின்ன நேரத்துக்கு எங்க போனான்? ஷின் ரொம்ப டென்ஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பவித்ரா, அரவிந்த், அத்த சின்ன தூங்கல? இல்ல மக்களே, இனிமேதான் தூங்கணும். அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல? அது ஒண்ணு இல்ல, சும்மாதான். சும்மாவா? என்ன மக்களே, இப்பதான் பவித்ரான்னு கூப்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது அத்த என்னையா சொல்லு, பவித்ரா எதுவும் காணுமா? இல்லத காணலாம் இல்ல, இப்பதான் அவளை பார்த்தேன். இப்போ ரூமுக்கு எது போயிருப்பா. ரூமுக்கா? என்னையா நீ ரூம்ல இருந்து தானே வந்த? இப்ப ஷோ ஷி பாத்துக்கிட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறது? பவித்ரா ஷிங்க தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. சரி அரவிந்த் சொல்லியா, என்னாச்சு? பவித்ராவை காணுமா? அத்தை இப்படிதான் கரெக்டா கேட்கறது தெரியல. இப்ப எது சொன்னாலும் கண்டிப்பா மாட்டிப்போம், வேற வழி இல்ல அரவிந்த். இல்லதா காணலாம் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிச்சன்ல பார்த்தேன். இப்பதான் காணோம். ஓ அப்படியா மக்களே, எதுக்கு பவித்ராவை தேடுற? ஷோ ஷி பாத்துக்கிட்டு என்ன சொல்றது? சும்மாதான் அத்தை. சும்மாவா? ஏய் அரவிந்த், ஏதாவது காப்பி கிப்பி வேணும்னா சொல்லியா, நான் போட்டு தரேன். அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் அவளை காணுமே எல்லாம் தேடிட்டு இருந்தேன். மணி வேற லேட் ஆயிடுச்சுல. ஓ மணி ஆயிடுச்சுன்னு தூங்கத்துக்கு தான் தேடியாயா? ஆமாத்த. அது ஒண்ணு இல்லையா அரவிந்த், பவித்ரா பிள்ளைங்க எல்லாம் மேல மாடியில தூங்கணும்னு ஆசைப்பட்டுச்சுவோ. மாடிலையா? ஆமையா அரவிந்த், இன்னைக்கு நைட்டு மாடியில தூங்குறேன்னு நினைச்சுத. அதான் ரொம்ப வேற வந்து கேட்டுட்டே இருந்தாலுவோ. கூடவே பவித்ராவும் கேட்டா. அதான் சரி இன்னைக்கு நைட்டு மாடியில தூங்குங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அத இத இனியா பிரீத்தி வந்து கேட்டாளுங்களா இல்ல பவித்ரா கேட்டாளா? எல்லாரும் சேர்ந்து தான் வந்து கேட்டாளுவோ. ஆனா பவித்ரா தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுச்சு, அதனாலதான் அவளுக்காக தான் அனுப்பிவிட்டேன். ஓ அப்படியா? சேர்த்த நான் மாடியில போய் பாத்துக்கிறேன். சரி அரவிந்த். மணி ஆயிடுச்சு, நீ போய் தூங்குத்த. சரியா? இப்ப அவளுக்கு என்னதான் ஆச்சு? இப்ப எதுக்காக மாடியில தூங்குன்னு கேட்டிருக்கா? அப்படியே கேட்கற மாதிரி இருந்தாலும் எங்கெல்லாம் வந்து கேட்டிருப்பா. அத்தை கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்கா. ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியல. பவியக்கா, இங்க கொசு கடிக்கும், வாங்க ரூமுக்கு போலாம். ஷில்லேனியா, கொசு எல்லாம் கடிக்கல. உங்களுக்கு எது கொசு கடிச்சதுன்னா நீங்க உள்ள போங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அக்கா, உங்களை விட்டு நாங்க எப்படி போவோம்? பரவாயில்லையா, நீங்க எல்லாம் உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். பவி சொல்ல ஐஷு. என்னாச்சு? என்னாச்சுன்னா எனக்கு புரியல. பவித்ராக்கா சொல்லுடா. எங்களுக்கு நல்லா தெரியும்க்கா, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க சேடா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. என்னக்கா என்னாச்சு? எப்போதும் எல்லாத்தையும் எங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணுல பிரீத்தி, நான் நல்லா தான் இருக்கேன். பவியக்கா பொய் சொல்லாதீங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயோ வினோ, உண்மையாவே நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் இந்த நிலா வெளிச்சத்துல பால்கனில படுத்து தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன். அக்கா சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எப்படி எங்களை எல்லாம் தங்கச்சியா பாக்குறீங்களோ அப்படிதான் நாங்களும் உங்களை அக்காவை பாக்குறோம். சோ எங்களால நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்க்கா. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சொல்லுங்கக்கா, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நான் கொஞ்ச நேரம் இப்படியே தூங்கட்டுமா? பவி சொல்ல ஐஷு. நான் உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். என்ன நடந்துச்சுன்னா எனக்கு புரியல. உனக்கு புரியல? சில்லடி, எனக்கு புரியல. அக்கா சொல்லினியா? அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா எங்கெல்லாம் முடிஞ்சு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். எனக்கு தெரியும்டா, கண்டிப்பா நீங்க எனக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உனக்கு தெரியும்ல, அப்ப சொல்லு என்ன நடந்துச்சு? ஐஸ்வர்யா கொஞ்சம் பொறுமையாவே பேசு. போதும்க்கா, நான் பொறுமையா பேசின வரைக்கும் போதும், பொறுமையா இருந்த வரைக்கும் போதும். கண்டிப்பா இன்னைக்கு எல்லா உண்மையா அவகிட்ட இருந்து வாங்காம நான் விட மாட்டேன். ஷிரா ஐஷு, இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கோம், கண்டிப்பா அக்கா சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. அவளுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அவளுக்குள்ளே பூட்டி வச்சுப்பா. அவளை சீக்கிரம் அவகிட்ட இருந்து எதையும் நம்மளால வாங்க முடியாது. ஐஷோ நீ சொல்றது நல்லாவே புரியுது, ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசலாம் இரு. எனக்கு பயமா இருக்கு வினோ. புரியுது ஐஷோ, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்லிதான் ஆகணும், இன்னைக்கு கண்டிப்பா அவ எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். சரி கோவப்படாத, கண்டிப்பா சொல்லுவாங்க. அக்கா சொல்லுடா. அத அக்கா, நீங்க எங்களெல்லாம் தங்கச்சியா தானே பாக்குறீங்க. என்ன பிரீத்தி, என்ன டவுட் இதெல்லாம்? அப்ப சொல்லுங்கக்கா, உங்க பிரச்சனை என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. அதான் சொன்னேன்லடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பொய் சொல்லாத பவி. ஐஷோ இப்ப நான் என்ன பொய் சொன்னேன்? நான் தான் சொல்றல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பவித்ரா, அமிர்தாக்கா. என்னடா, யாரும் தூங்கலையா? இல்லக்கா, இனிமேதான் தூங்கணும். அமிர்தா நீ என்னடி பண்றீங்க? தம்பி தூங்கிட்டானா? அவன் தூங்கிட்டான்டி. நீ தூங்க வேண்டியதானே? தூங்கறதுக்காக எவ்வளவு கம்பல் பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்த? அமிர்தா, பவித்ரா எதையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மனசு விட்டு பேசு. அப்புறம் நீ சொன்னங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்.
எதுவா இருந்தாலும் வாய் திறந்து பேசுடி. அது அமிர்தா, இப்போ சின்ன பவி, நாங்களா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு போல. ஐஷோ. இங்க பாரு பவித்ரா, எதுவா இருந்தாலும் எங்க கண்ணு முன்னாடி பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? ஏய் என்னடி அப்படி இந்த பிரச்சனைட்டு? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்குலாம் ஒண்ணும் இல்ல. பவி, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு பவி. ஏய் இப்ப நான் என்னடி பேசுனேன்? நீ சொல்றது எல்லாமே பொய் தான் பவித்ரா. ஐஸ்வர்யா, உனக்கு வாய் ஓவரா போயிட்டு இருக்கு. ஒழுங்கா வாய் அடக்கி பேசு. பவித்ரா, பின்ன என்னடி எவ்வளவு பேசுறா பத்தியாவ? ஐஸ்வர்யா. சொல்லுங்கக்கா. சின்னம்மா, என்னாச்சு? அக்கா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. இவளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஐஷோ. பவித்ரா. அமிர்தா, எதுவும் நீ வாய மூடு பவி, எனக்கு தெரியும். ஐஷுமா, நீ சொல்லு, எப்படி இப்படி சொல்ற? அக்கா, அது வந்து ஐஸ்வர்யா. அது வந்து மாமா. அமிர்தா. சொல்லுங்கண்ணா. சின்னம்மா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஓ, சும்மா தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா மாமா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா மணி என்னன்னு பாத்தீங்களா? பார்த்தோம் மாமா. ஆனா மாமா, என்னைக்கோ ஒரு நாள் தானே. இன்னைக்கு ஒரு நாளுங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா இதுக்காக மொட்டை மாடி வரைக்கும் வந்திருக்கீங்க? அது மாமா, பவித்ராவுக்கு தான் இங்க தூங்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான். பவித்ராவா? ஆமா மாமா, அவதான் சொன்னா பால்கனில படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்குன்னு. ஓ சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. ஷினியா, பிரித்திவினோ? சாப்பிட்டோம் மாமா. அமிர்தா? சாப்பிட்டேண்ணா. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாச்சுல? சாப்பிட்டாச்சு மாமா. நான் கேக்குறது எல்லாரும் சேர்த்து கேக்குறேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாருமே சாப்பிட்டாச்சுண்ணா. ஐஸ்வர்யா? சொல்லுங்க மாமா. அவ தூங்கிட்டாளா? ஷேர் மாமா. அதான் பவி. ஷில மாமா. ஆமாண்ணா, தூங்கிட்டாளா? ஆமாண்ணா, தூங்கிட்டா. அப்ப எல்லாரும் கீழே இறங்கி போங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. மாமா. ஐஸ்வர்யா, டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். எல்லாரும் கீழே இறங்கி போங்க. அண்ணா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க இங்கே இருக்கோமே. ஷில்லமத்தா, எதுக்கு இந்த நேரத்துல? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் தான் இங்க இருப்பேன். அப்புறம் நானும் கிளம்பிடுவேன். சோ கொஞ்ச நேரம். ஷில்லமத்தா, அதான் அவளும் தூங்கிட்டால. சோ இல்லண்ணா, அவ எழுந்திருச்சிருவா. அவதான் எங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டா. சரிம்மா, புரியுது. இது வந்தாலும் மார்னிங் பேசணும்ல. டைம் கூட ரொம்ப ஆயிடுச்சு. சோ நீங்களா போங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன். எப்படி அரவிந்த், இது கூட நடிப்பு தானே? இன்னும் நான் எவ்வளவு விஷயத்த தாங்க போறேன்னு எனக்கு தெரியல, முடியல. பவித்ரா, சொல்லு அமிர்தா, நீ கீழே போறியா? இல்ல அமிர்தா, நான் கீழே போகல. பவித்ரா. அரவிந்த் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அமிர்தா கூட இருக்கேன். ஷில, அது விடுங்கண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க கூட இருக்கட்டும் அவ. சரிம்மா, பாத்துக்கோங்க. பவித்ரா, சொல்லு அமிர்தா, என்னாச்சு? நீ இப்போவாது சொல்லு பவித்ரா. ஒண்ணும் இல்ல அமிர்தா, விடு. பவித்ரா. ஐஷோ, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஷிலக்கா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. பவித்ரா, அரவிந்த் மாமாக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? ஐஷோ, பதில் சொல்லு பவி, உனக்கும் அரவிந்த் மாமாக்கும் என்ன பிரச்சனை? அது வந்து அக்கா ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அக்கா. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணுவோம். நாங்க ஏதாவது நினைப்போம் மட்டும் நினைக்காதீங்க. இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. ஆனா பவி, கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கும் அரவிந்த் மாமாக்கும் என்ன பிரச்சனை? ஐஸ்வர்யா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. பொய் சொல்லாத பவி. காலையில நான் அரவிந்த் மாமா கையில ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்தேன். போட்டோவா? ஆமாக்கா, அந்த போட்டோ பார்த்து அரவிந்த் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லப்போனா நான் ரூமுக்கு போனது கூட அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த போட்டோ பார்த்து உருகி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஐஸ்வர்யா, சொல்லு பவி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அது 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 வந்து பவி, இதுக்கு மேலே நீ எதையும் மறைக்கணும் மட்டும் நினைக்காத. கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஐஸ்வர்யா. பவித்ரா, இங்க என்ன நடந்துச்சு? அமிர்தா, சொல்லு பவி, இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது அது வந்து பவி, உன்னை நான் சொல்லுன்னு சொன்னேன், மறைக்காத எதையும். அது அமிர்தா, அரவிந்த் கனிய வச்சு மார்னிங் என்ன ரொம்ப பேசிட்டாரு. அதுதான் எனக்கு தெரியுமே. அடுத்து என்ன நடந்துச்சு? வேணாம் அமிர்தா, விடு. பவித்ரா, இந்த கனி யாரு? அது அது வந்து ஐயோ. அக்கா, தயவு செஞ்சு இன்னைக்காவது உண்மையை சொல்லுங்க அக்கா. அந்த கனி யாரு? இனியா, ப்ளீஸ்க்கா சொல்லுங்க. யார் இந்த கனி? அமிர்தா. சொல்லு பவி, இதுக்கு மேலே நீ மறைச்சு வச்சு எதையும் சாதிக்க போறதில்ல. இப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ இத பத்தி சொல்றதுதான் பெட்டர். பவித்ரா, சொல்லு, யார் அந்த கனி? அக்கா சொல்லுங்கக்கா, யாருக்கு அந்த கனி? அவ பேரு கனிமொழி. கனிமொழியா? அவங்க யாருக்கா? அவங்க என்ன வேணும் உங்களுக்கு? அரவிந்த் மாமா கிட்ட எதுக்காக அவங்களோட போட்டோ பார்த்து அரவிந்த் மாமா எதுக்காக ஃபீல் பண்ணாரு? யார் அந்த பொண்ணு? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்டா? உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. ஐயோ, நீ அப்பெல்லாம் அப்ராட்ல இருந்த. அது மட்டும் இல்ல, கனி அப்படிலாம் யார் வீட்டுக்கும் எங்கேயும் போக மாட்டா. ஏன் சொல்ல போனா நம்ம வீட்டுக்கு கூட கனி வந்ததில்ல. வீட்டுக்கே வந்ததில்லைங்கிற, ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற. ஐஸ்வர்யா, சொல்லுங்கக்கா. அவ சொல்றது உண்மைதான். கனியும் பவித்ராவும் ரொம்ப க்ளோஸ்.
சரிக்கா, இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டும். ஆனா அரேஞ்ச் மாமாக்கும் அந்த கனிங்கிற பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்கு, பெரிய சம்மந்தம் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? சம்மந்தம் இருக்கா? ஆமா இனியா, ரொம்ப பெரிய சம்மந்தம் இருக்கு. இதோட எல்லா தொடக்கமும் அந்த சமாரா யூனிவர்சிட்டி தான். சமாரா யூனிவர்சிட்டியா? சமாரா யூனிவர்சிட்டி இது நீ படிச்ச காலேஜ் தானே? ஆமா, அந்த காலேஜில் தான் நானும் கனியும் ஒன்னா போய் ஜாயின் பண்ணோம். கனி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. எனக்கும் பயமா தான் பவி இருக்கு. ஆனா என்ன பண்றது, உள்ள போய் தான் ஆகணும். கனி, ஏன்டி எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க? காலேஜுக்கு புதுசா வந்திருக்கோம்ல, அதனாலதான். கனி, என் கையை மட்டும் விட்டுறாத. பயப்படாதடி, நான் உன் கூட தானே இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கனி, என்னடி? ஏன்டி கத்துற? நான் பொறுமையா தானே பேசுறேன். சொல்லடி, என்ன? கனி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. எனக்கும் உன்ன மாதிரி பயமா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அப்படிதான் இருக்கும். நாளைக்கெல்லாம் பாரு, கண்டிப்பா பழகிடும். ஷோ, எனக்கு இன்னைக்கே சரியான பயமா இருக்கு. பாரு, இன்னைக்கு பிடிச்சா மட்டும் தான் நான் நாளைக்கு காலேஜ் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். எது, வரமாட்டியா? ஆமா, இன்னைக்கு செட்டான மட்டும் தான் நாளைக்கு நான் வருவேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் கரஸ்ல மாத்திடுவேன். அடியே, இது காலேஜ் தான், ஜூ இல்ல. இப்படி பார்த்து பயந்துட்டு இருக்க? தேவையில்லாம கோயில் காலேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டணும் தோணுது. எல்லாம் உன்னாலதான். ஏய், என்னடி எல்லாமே என்னாலங்கிற? நீ சொன்ன மாதிரி உமன்ஸ் காலேஜ்லாம் போய் பார்த்தோம் தானே? என்ன மாதிரி ரூல்ஸ் பண்ணாமன்னு பார்த்தல? ஐயோ, என்னடி இது? சரி இருடி, பழகுற வரைக்கும் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிரும். போடி, கடுப்பாவுது. பவி, நான் உன் கூட தானே இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லவா? இப்ப எங்க போகணும்? வேற எங்க, அட்மிஷன் பிளாக் தான் போகணும். அட்மிஷன் பிளாக்கா? ஆமா. ஆனா நேத்து எல்லாரையும் ஆடிட்டோரியம் தானே வர சொன்னாங்க. மேடம் ஆடிட்டோரியம் வர சொன்ன மாதிரி தான் பாத்திருப்பீங்க போல. அதுக்கு முன்னாடி அட்மிஷன் பிளாக் போயிட்டு ஐடி கார்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, அப்ப நீ ஐடி கார்டே வாங்கலையா? சின்னடி, நான் வாங்கலன்னு கேக்குற, அப்ப நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. அப்ப எங்க ஐடி கார்டு? வீட்ல இருக்கு. வீட்லயா? ஆமாடி, வீட்ல தான் இருக்கு. அட மாடு, வாங்கிட்டேன்னா போட்டு வர வேண்டியதானடி. போடி, வேற வேலை இல்ல, அது இல்லாம போட்டு சுத்த முடியும்? அடியே, இன்னைக்கு எல்லாரும் ஐடி கார்டு போட்டு வருவாங்க, நீ மட்டும் தான் போடல. ஃபர்ஸ்ட் டேவே எல்லாருமே போட்டு வருவாங்களா என்ன? ஆமா, கண்டிப்பா எல்லாரும் போட்டு வருவாங்க. கனி, ஏய், இங்க பாருடி, நீ போடலங்கிறதுக்காக என்னையும் போடக்கூடாது மட்டும் சொல்லாத. எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா தானடி பண்ணுவோம். அம்மா தாயே, ஆரம்பிக்காத, நானும் போடல, போதுமா? சரி வா, ஆடிட்டோரியம் போலாம். சிரடி, ஐடி கார்டு வாங்கிட்டாவது வரேன். அதான் போட மாட்டேன்னு சொன்னடி, அப்புறம் எதுக்கு அது? நாளைக்கு வேண்டாம். ஓ ஆமால, அப்ப நீ வாங்கினா போடுவியா என்ன? போட மாட்டேன்டி, வாங்கி பேக்ல தான் வச்சிருப்பேன். சரி, அப்ப போலாம். வா. பவித்ரா. சொல்லு கனி. நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். நான் மட்டுமா? ஆமாடி. நானும் வரேன்டி. பவி, நீ ஐடி கார்டு வாங்கிட்ட, இப்ப என்ன ரீசனுக்காக அங்க வருவ? ரீசன் இருந்தா மட்டும் தான் வரணுமா என்ன? ஆமாடி, அட்மிஷன் பிளாக்கு ஏதாவது பர்பஸ் இருந்தா மட்டும் தான் போகணும். சும்மா எல்லாம் போனா கண்டிப்பா வாட்ச்மேன் விட மாட்டாரு. ஆனா கனி, எப்படி நான் தனியா நிப்பேன்? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி வந்துருவேன். 5 மினிட்ஸா? ஆமாடி, வந்துருவேண்டி. ஐயோ கனி, 5 மினிட்ஸ்லாம் கண்டிப்பா நான் தனியா நின்ற மாட்டேன், ப்ளீஸ் நீ போகாத. பவித்ரா, புரிஞ்சுக்கோடி, இன்னைக்கு நான் வாங்கலன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. திட்டுவாங்களா? ஆமாடி, நேத்தே நீ எல்லாம் வாங்கிட்ட பாரு, நான் இன்னும் வாங்கல. கனி, சீக்கிரம் வந்துருவல? நான் சீக்கிரம் வந்துருவேன், நீ பத்திரமா நில்லு. ஆனா கனி, பயப்படாதடி, இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. சரி கனி, ஆனா சீக்கிரம் வந்துரு. சரி, கண்டிப்பா நான் சீக்கிரமே வந்துடுறேன். ஷோ கடவுளே, இவ வேற தனியா விட்டுட்டு போயிட்டா. நீ எவ்வளவு நேரம் ஆகும் வேற தெரியல. இப்ப என்ன பண்றது? மச்சான், இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் இயருக்கு காலேஜ். மச்சான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடா மச்சான், ஃபர்ஸ்ட் இயர்ல பொண்ணுங்களா செம்ம அழகா இருக்கலாம். இது அழகா இருக்கலாம். ஆமா மச்சான், அது ஒண்ணு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் செம்ம கியூட்டா இருக்கலாம். அப்ப அழுகுதான் பார்த்தே ஆகணுமே. இரு மச்சான், அதுக்கு தானே கிளாஸ் கட்டிச்சு வந்திருக்கோம். எல்லாரும் இங்க வந்துட்டு தான் ஆடிட்டோரியம் போவாளுங்க. டேய், அது ஒரு கூட்டம் நிக்குது, அதுதான் சொல்றியா? ஆமா மச்சான். டேய், அதுல எல்லாம் ஒண்ணும் நல்லா இருக்கு மாதிரி எனக்கு தோணல. எல்லாமே சப்ப ஃபிகரா தான்டா இருக்கு. டேய் மச்சான், அங்க பாரு, அங்க தனியா ஒரு பீஸ் நிக்குது. எங்கடா? மச்சான், அங்க பாரு, அட்மின் ரூம் கிட்ட. எங்க? வா மச்சான், சொல்றா. செம்ம ஃபிகர்டா, ஃபிகர்னா இவதான். ஆமாடா, செம்ம கியூட்டா இருக்கால. டேய், அவ யாழு. டேய், என்னடா இப்பதான் பார்த்தா அதுக்குள்ள வாளுங்கிற? அது மாமாக்கு பார்த்தோன்னே பாப்பா மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. டேய் மாப்பிள, பாத்துடா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணிருக்கா. டே அஜித், என்னடா இதெல்லாம் புதுசா இல்ல? என்னடா என்ன புதுசா இருக்கு உனக்கு? அதான் மாப்பிள, உனக்கு ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னீங்க, அதுதான் புதுசா இருக்கு. ஆமா மாப்பிள, உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துச்சு? தெரியலடா, ஆனா அவளை பார்த்தோன்னே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கட்டுனா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை தானே கட்டணும். இது கட்டணுமா? ஜஸ்டின், என்னடா பல்ல காமிச்சிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, முறையா எங்களோட கேங்கோட லீடருக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. அதான் நினைச்சு பார்த்ததும் என்ன ஒண்ணு இல்ல மாப்பிள. டேய் மாப்பிள, அவனை விடுறா. டேய், அவளை கூப்பிடு. ஷேர் மச்சான், அதான்டா அங்க நிக்கிறாளே அவ்வளவுதான். டேய் மாப்பிள, மச்சான் இப்பதான் சொன்னேன், அவ என் ஆளு. சோ மரியாதையா கூப்பிடு. ஹே அஜய், மாட்டிட்டியா? என்னடா சொன்னது புரிஞ்சதுல? புரிஞ்சது மச்சான். ஹலோ பாப்பா. ஏமா பொண்ணு ஒண்ணுதான். என்னேவா? ஆமாமா, உன்னேதான். சொல்லுங்க. இங்க வா. நான் வரணுமா?
ஆமாமா நீ தான் வரணும் வா. என்னது திடீர்னு என்னைய கூப்பிடுறாங்க? இவங்க யாருன்னு வேற தெரியல. இப்ப எதுக்காக என்னைய கூப்பிடுறாங்க? ஹலோ ஷினா கூப்பிடுறது கேட்கல இங்க வா. ஆ, இதோ இதோ வரேன். வா சின்ன அழகுடா. சின்ன மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காளோ. ஜஸ்டின் சரிடாப்பா நான் எதுவும் பேசல. பாப்பா எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம். பிகாமா? அண்ணா நீங்க என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? சின்ன மாப்பிள்ள அண்ணன் கூப்பிடுது. அண்ணனா? ஆமாண்ணா, நான் ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஜாயின் பண்றேன். சரி அதுக்கு அண்ணன் கூப்பிடுவியா? வேற என்னண்ணா சொல்லி கூப்பிடுறது? ஷு கால் மீ சீனியர். சீனியரா? ஆமா கால் மீ சீனியர். அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது. ஆமாமா சீனியர் தான் கூப்பிடணும். வேற யார் வேணா அண்ணன் கூப்பிடு. ஆனா எங்களை சீனியர் தான் கூப்பிடணும். எங்களையா? சாரி மாப்பிள்ள ஒன்ன. அது அம்மாடி எங்க மாப்பிள்ளை தவிர மத்த யாரு வேணாலும் நீ அண்ணன் கூப்பிடு. சீனியர் நான் கிளாஸ்க்கு போகணும், போகட்டுமா? இரு பாப்பா இப்பதானே வந்த. ஃபர்ஸ்ட் இயர் தானே. இன்னைக்கு கிளாஸ்லாம் இல்ல. இன்னைக்கு ஆடிட்டோரியம்ல மீட்டிங் தான். அதான் சீனியர் மீட்டிங் போகணும்ல, அதுக்கு தான். போலாம். மீட்டிங்க்கு இன்னும் டைம் இருக்கு. இல்ல சீனியர், அது என்னோட ஃப்ரெண்டு வருவா, நான் அங்க போய் நிக்கட்டுமா? உன் ஃப்ரெண்டு தானே வந்தா போய்க்கலாம். சீனியர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசிட்டுமா? சின்ன பாப்பா சீனியர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். மரியாதை இல்லாம போறேங்கிற. அது சீனியர் இல்ல. டே மாப்பிள்ள பாப்பா ரொம்ப பயப்படுதுடா. ஆமா ஃபர்ஸ்ட் இயர்ல அப்படிதான் பயம் இருக்கும். சரி மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ராகிங்லாம் இல்லையா? அது இல்லாம எப்படிடா? சீனியர் சின்ன பாப்பா ராகிங் இன்னொன்னு பயந்துட்டியா என்ன? இல்ல சீனியர், அது வந்து நான் என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுவா, நான் கிளம்புறேன். சீனியர் ஷிரு ஒரு ஹேண்ட் செக் பண்ணிட்டு கிளம்பு. ஹேண்ட் ஷேக்கா? சின்ன மாப்பிள்ள சப்பையா ஹேண்ட் செக்குங்கிற. நான் கூட நினைச்சேன் காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிக்க சொல்லுவேன்னு. இப்படி மொக்கையா ஹேண்ட் செக் பண்ண சொல்றியே. நீ மூடிட்டு இரு, எனக்கு தெரியும். ஓய் உன் பேரு என்ன? பவித்ரா. பவித்ரா ஒரு ஹேண்ட் செக் பண்ணிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டு இரு. இல்ல சீனியர், அது வந்து. பயப்படாத பாப்பா, உன் கையை எதுவும் முடிச்சிட மாட்டோம். ஆளுக்கு ஒரு ஹேண்ட் செக் பண்ணிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிரு. ஆளுக்கு ஒன்னா டே. சரி மாப்பிளைக்கு மட்டும் ஒரு ஹேண்ட் செக் பண்ணிட்டு போயிட்டே இரு. இல்ல சீனியர், அது வந்து. ஒரே ஒரு ஹேண்ட் செக் தானே. என்னமோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க சொன்ன மாதிரி இப்படி பம்புற. சீனியர் பாப்பா எதுக்கு அழுகுற? நான் போறேன். இங்க பாரு ஹேண்ட் செக் பண்ணாமலாம் எங்கேயும் போக முடியாது. டே மாப்பிள்ள என்னடா அந்த பொண்ணு மேல ஏதோ ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இப்ப என்னாச்சு மாப்பிள்ள? அவ அழுதுட்டு இருக்கா. ஃபீலிங் தான், ஆனா அவக்கு ஹேண்ட் செக் வாங்காமலாம் விடுறதா இல்ல. ரைட்ரா? சீனியர் ப்ளீஸ் நான் கிளம்புறேன். பாப்பா மாப்பிள்ள ஆசைப்பட்டுட்டான். ஒரே ஒரு ஹேண்ட் செக் தானே பண்ணிவிட்டு கிளம்பு. சீனியர் இங்க பாருமா இப்போ ஒரே ஒரு ஹேண்ட் செக் தான் பண்ணிட்டேன்னா கிளம்பிடலாம். பண்ணலன்னு வை எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இங்கதான் நிக்கணும். அப்போ அரவிந்த் மாமா? அரவிந்த் எங்களோட சீனியர். டே மாப்பிள்ள அங்க பாரு ஹரன் சீனியர் வராரு. அம்மாடி கொஞ்ச நேரம் அழுகாம இரு. என்ன நிக்கிற தோரணெல்லாம் பலமா இருக்கு. குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். என்ன நடக்குதுங்க? டேய் சொல்றோம். அது சீனியர் சும்மாதான் ஃபர்ஸ்ட் இயர். சோ போச்சுடா. அந்த ஆளு கத்துறத பத்தாலே பயமா இருக்கு. மொத்தமா முடிச்சு விட போறீங்க. இல்ல சீனியர் சும்மா இன்டராக்ட் பண்ணலாம் தான். நீங்க பேசிட்டு இருந்தது பார்த்தா இன்டராக்ட் பண்ற மாதிரி இல்லையே. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா கண்ணு தெரியல. இல்ல சீனியர் சும்மா தான் பேசணும். அந்த பொண்ணு தான் திடீர்னு இன்டராக்ட் பண்றதுக்கு பல வழி இருக்கு. இப்பதான் அவங்களாம் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்குள்ளேயே இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறதுலாம் தப்பு இல்ல. ஆனா அதுக்கு பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு. நீயும் மரியாதை கொடுத்து பேசணும். அவங்களும் அதை ஜாலியா எடுத்துக்கணும். அப்பதான் அவங்க கூட நீங்க ஃபீல் குட்டா பேசலாம். அதை விட்டுட்டு இப்படிதான் அழுக வச்சு இன்டராக்ட் பண்ணுவேன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். தெரியும்ல அரவிந்த் பத்தி? தெரியும் சீனியர் தெரியும். இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வார்னிங்கோட விடுறேன். இதே இது அடுத்த முறை நடந்துச்சு. இல்ல சீனியர் இனிமேல் அப்படி நடக்காது. இனிமே ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட ஃபீல் குட்டாவே நடந்துக்கிறோம். என்ன கிளாஸ் போங்க. வாங்கடா போலாம். போலாம் மச்சான் போலாம். சீக்கிரம் போலாம். யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன். தேங்க்ஸ் சீனியர். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆடிட்டோரியம்ல இருப்பாங்க. அங்க போ. ஓகே சீனியர். வாவ் எவ்வளவு மாசா இருக்காரு. செம்ம ஹேண்ட்ஸம் பையனா. இப்படிதான் இருக்கணும். பவி நீ ரொம்ப வர்ணிச்சிட்டு இருக்க. அண்ணா நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ஷோ பவி உனக்கு என்னதான் ஆச்சு? யாரையுமே பார்த்து மயங்காதனி இவரை பார்த்து அவர் உனக்கு கண்ணுக்கு கூட மாட்டிக்கிறாரு. ஆனா செம்ம ஹேண்ட்ஸம்ல. பவித்ரா இதெல்லாம் ரொம்ப தப்பே இல்ல. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இன்னையில இருந்து இவர் தான் என்னோட கிரஷ். இவர் பேர் கூட என்னமோ சொன்னாங்களே. அரவிந்த். தோன்றிடும் மேக